அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 26 முதல் 38 முடிய. இதன் பின்னணி அறிவோம். மனிதகுல வரலாற்றில் நிகழ்ந்த விவரிக்க இயலாத மாபெரும் இறைவனது செயல் குறித்த அறிவிப்பு இப்பகுதியில் வருகிறது. கிறிஸ்து பிறப்பு விழா டிசம்பர் 25 என்று குறித்தபின் மங்கள வாக்கு திருநாளை 9 மாதங்கள் பின் தள்ளி மார்ச் திங்கள் 25 என குறித்தன. யோவான் இயேசுவை விட 6 மாதம் மூத்தவர் என்பதையும் அவர்கள் இருவரும் உறவினர் என்பதையும் லூக்காவின் செய்தி உறுதி செய்கிறது. சக்கரியாவுக்கு யோவானின் பிறப்பை அறிவித்த கப்ரியேல் நாசரேத் என்னும் ஊரை சேர்ந்த மரியா என்ற ஓர் எளிய பெண்மணியிடம் கடவுளால் அனுப்பப்பட்டார். அவர் தாவீதின் வழிமரபினர். யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். உலக மீட்ப கிறிஸ்துவின் தாயாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டது இறைவனின் மாட்சிமிகு செயல். கப்ரியேல் மரியாவை தேடி வந்தார். அருள் மிக பெற்றவரே வாழ்க என வாழ்த்தினார். அவர் இறையருளை பெற்றவர் மட்டுமல்ல, இறையருள் நிறைந்தவர் என்று லத்தீன் மொழிபெயர்ப்பில் காணப்படுகிறது. எல்லா பெண்களிலும் மிக பெரிய பேறு பெற்றவர் தூய கன்னிமரி அன்னையே. கபிரியேலை கண்டு சக்கரியா அஞ்சியது போலவே மரியாவும் அஞ்சினார். ஆனால் மரியா சிந்திக்கவும் செய்தார். மரியன்னையின் வரலாற்றை கூற வரும் லூக்கா அவரை ஒரு சிந்தனையாளராக சித்தரிப்பதை நாம் காண தவறக்கூடாது. மரியா இது எப்படி நிகழும் என்று கேட்டதில் தவறு எதுவும் இல்லை. சக்கரியா கேள்வி எழுப்புறது போன்று கேள்வி அல்ல. சக்கரியாவின் முன் உதாரணங்கள் இருந்தன. மேலும் அவர் தொடர்ந்து முதிர் வயதிலும் இறைவேண்டல் செய்து வந்தார். ஆனால் தூய மரியன்னைக்கு எவ்வித முன் உதாரணமும் இல்லை. அவருக்கு கப்ரியேல் இச்செயல் தூய ஆவியாரின் புதிய படைப்பு செயலாயிருக்கும் என விளக்குகிறார். மரியா உடனே, நான் ஆண்டவரை அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் என தம்மை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அன்பார்ந்தவர்களே, கேள்வி கேட்பது சந்தேகத்தை தீர்த்து கொள்வது. கேள்வி கேட்பது இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. சில நேரங்களில் கேள்வி கேட்பது பிறரை மட்டம் தட்டுவதற்காக அமைந்து விடுகிறது. அன்னை மரியா கப்ரியேல் தூதருக்கு முன்னால் கேள்வி கேட்கிறார் என்றால் தனது வாழ்வில் உள்ள சந்தேகத்தை தீர்த்து கொள்ள. அவரது சந்தேகம் தீர்ந்தவுடன் தன்னை முழுமையாக இறைவனது மீட்பு திட்டத்திற்காக அர்ப்பணிக்கின்றார். மரிய அன்னையின் தற்கையளிப்பு நாம் அனைவருக்கும் சிறந்த படிப்பினை தருகிறது. நான் ஆண்டவரை அடிமை, சொற்படி ஆகட்டும் என்று கூறுகின்றார். இன்றைய கால சூழலில் நாம் எதற்கு அடிமையாக உள்ளோம்? பணத்திற்கு, செல்வத்திற்கு, ஆடம்பர பொருட்களுக்கு, சுவையான உணவுக்கு, அலைபேசிக்கு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவரின் அடிமையாக இருந்து அவரது திருவுளத்தை நிறைவேற்ற முன் வருவோமா? தனது எண்ணம், தனது ஆசை கடந்து இறைவனது எண்ணத்திற்கு ஏற்ப வாழ முன் வருவோமா? நம்மால் பலர் வாழ்வு பெறுவர். இறைவன் பெயரால் கடைநிலையில் உள்ளோர் ஏற்றம் பெறுவர். அதற்காக தியாகத்தோடு உழைப்போம். நமது கேள்விகள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பதிலாக அமையட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வு இறைவன் முன்னால் தூய்மையும் நேர்மையும் கொண்டதாக உள்ளதா? நான் இறைவனது அழைத்தலை உணர்ந்து செயல்படுகின்றேனா? எனது அர்ப்பண வாழ்வு கடவுளின் திருவுளத்தை மகிழ்வோடு நிறைவேற்றுகின்றதா?
மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தூய்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக வாழவும், உமது அழைத்தலை உணர்ந்து செயல்படவும், எங்களது அர்ப்பண வாழ்வு உமது திருவுளத்தை மகிழ்வோடு நிறைவேற்றவும் உதவி செய்தருளும். ஆமீன்.